கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் ஏதோ மனசில் குழப்பமாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்ப்பா என்னன்னு அப்புறம் சொல்கிறப்பா. இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லுங்கள், மனசில் எந்த குழப்பத்தையும் வச்சுக்கிட்டெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னை பற்றிப்பா யோசிப்பேன், நம்ம குடும்பம்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு. அதுக்கு நிச்சயம் நான் பாடுபடுவோம்மா. நீ பாடுபடுவேன்னு தான் எல்லாமே தெரியுமே. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி அமையணும்ல. என்னம்மா உங்கள் மனசில் குழப்பம், என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவனை தானே புள்ளையாக நினச்சிருக்கீங்க, என்னெல்லாம் மதிச்சிருக்கீங்களான்னு ஆனந்த் வந்து கேட்குறாங்க. நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கல. ஆமாம்மா, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாம்மா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் மரியாதை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கார்த்திகை மட்டும்தானே பையனாக நினைக்கிறீங்க, என்னெல்லாம் பையனாக நினைக்கிறீங்களா? சரி, ஆரம்ப காலத்தில் ரியா வரத்துக்கு முன்னாடி எனக்குன்னு சொத்து கொடுத்துருக்கீங்களா, இல்லை எதா பண்ணியிருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் கார்த்தி பேரில் தான் வாங்குவீங்க. கேட்டால் அதான் ராசின்னு வேற சொல்லி எங்களை எல்லாரும் ஏமாற்றுவீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பாத்தியாப்பா, இதனால தான்ப்பா எனக்கு தலைவலி, நிம்மதி இல்லை. இவன் எப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணா சும்மா இருக்க மாட்டியாண்ணா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பியா? என்னடா கார்த்தி, நடக்கிற விஷயத்த தானடா சொன்னேன். எல்லா சொத்தும் உன் பேரில் தானே இருக்குது. அதுக்கு நாங்கள் தானே வந்து வாட்ச்மேன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த சொத்தெல்லாம். கடைசியில் பார்த்தா எல்லா சொத்தும் உன் பேரில் தான் இருக்கும். என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கோவப்பட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்த மாட்டேன். என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான், நீ தான் அப்படி செய்வ. பாத்தியாம்மா, இதுதாம்மா பிரச்சனைக்கான மூல காரணமே. என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க, தேவலாம் வந்து சீன்றீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அம்மா அவன் கிடக்குறாம்மா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. கல்யாண நாள் வரப்போகுது, அதை கிராண்டாக வந்து கொண்டாடணுன்னு ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா கிராண்டாக கொண்டாடுறதுக்கு என் மனசு வந்து ஒப்பலை. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, எப்போதும் போல் கல்யாண நாளை வந்து சீர சிறப்புமா செம்மையாக வந்து கொண்டாடிடலான்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க. கொண்டாடிட்டா நல்லது தான், அவங்க அப்பா காலில் வேறு அடிபட்டிருக்கு. இருப்பினும் மணமக்களாக ஜோடியாக வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா தானே இருக்கும். நான் இப்போ என்ன ஜோடி இல்லாமையாக இருக்கேன், அதான் ரியாவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். எங்களை தான் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லைல்ல, உங்கள் கல்யாண நாள் அதுவுமாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்களை ஏற்றுக்கங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. கார்த்திக், நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கே புரியுதுல்ல? புரியுதுமா. அண்ணன் வந்து மீனாட்சியோட சேர்ந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. மீனாட்சி ரொம்ப பாவம்ப்பா, நம்மளை நம்பி இருக்கா. ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் நம்பிக்கையில் வந்து சொல்கிறா. நிச்சயம் இந்த பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுருவானே. ஆனால் இந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் போக போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமிமா. அண்ணன், நீ எப்படி இருந்தாலும் வந்து வலிக்கு வந்து தான் ஆகணும். போடா, நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்த். அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க. பாத்தியாப்பா, மீனாட்சிக்கு நம்ம என்ன வாக்குறுதி கொடுக்கறது? இந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மீனாட்சி பார்த்தா நிம்மதி இல்லாமல் இருக்கா. ஐஸ்வர்யாவது தப்பு பண்ணால் அடித்து வீட்டை விட்டு துரத்துடும். ஆனால் அருண் ரொம்ப நல்ல பையன். அருணோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறதா, இல்லை ஐஸ்வர்யாவை நினச்சி வருத்தப்படுறதா? அவள் திருந்தவே மாட்டானே. இல்லை மீனாட்சிக்கு வந்து நம்பிக்கையோடு வந்து பேசுகிறதா? அண்ணியை திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு வரது ஐஸ்வர்யா அண்ணியை வந்து பிரச்சனை இல்லை, அருண் மனசை ஈஸியாக வந்து மாற்றிடலாமா என்ன? மீனாட்சி அண்ணியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஆனந்துக்கிட்ட தான் பேசணும், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆனந்துக்கிட்ட வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னடா அம்மாவோட செல்ல பையனை, வாபா. என்ன, நானும் மீனாட்சியும் சேர்ந்து வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அதானே உன்னோட கோரிக்கை? அதான் உன் நெத்திலேயே எழுதி ஒட்டியிருக்கே. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஏன் நடக்காது? கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. ஏடா கார்த்தி, உன் விஷயத்தில் நீ சவால் போட்டு ஜெயிக்கலாம், ஓகே, அது உன்னோட தன்னம்பிக்கை. ஆனால் என் விஷயத்தில் நான் இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீ முதல்ல யார் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியை. அண்ணன், கண்டிப்பாக வந்து நான் நினச்சது நடக்கும், நான் நினச்சது நடக்கும்னு கெத்தா வீராப்பாலாம் சொல்லவே இல்லை. அம்மா ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது உன் கண் பார்வைக்கு நான் தப்பானவங்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை, ஒத்துமொத்த சொத்தையும் வேணாம் உன் பேரில் எழுதி கொடுத்துட்டான்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க.